நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல, அவரு இருந்து ஒரு பக்கம் கல்யாணம் பண்றதுக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் வரையும் போயிடுறாங்க. ஆனா அங்க போயிட்டு என்னடா கடவுள் இது இப்படி ஒரு விஷயம் நடந்தது யாருக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி கல்யாணம் ஒரு பக்கம் நின்றுச்சுங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியல. ஒரு பக்கம் என்னடா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வியப்போடையும் ஒரு பக்கம் ஆச்சரியத்தோட முழிச்சுன்னு இருக்காங்க. நம்ம வெண்பா குட்டியால் தான் கல்யாணம் நின்றதுன்ற விஷயம் தெரிய வருது. வெண்பா குட்டி ஷாக்கில் நின்று இருக்கா. என்னடா இது எல்லாரும் என்ன பத்தி பேசினு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, டே ஆப்பு வச்சுதே நான் தானே, சிறப்பான ஒரு ஆப்பு சிறப்பான சமயத்துல வச்சு மாசா இங்க வந்து நின்று இருக்க பத்தியா, இதாண்டா இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கெத்தா நின்று இருக்காங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நின்று இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லிகை இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் விஜய் நான் தான் அப்பயே சொன்னல வெண்பாவை என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு, அப்படி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்க பிளான் பண்ணி கரெக்டா ரஞ்சித் கிட்ட ரொம்ப வாய் கொடுத்துறாங்க. நம்ம விஜய் வரும்போது அப்படியே சும்மா பலான்னு ஒரு அடி கண்ணம் செவந்துருது ஒரு பக்கம் வெண்பாக்கு. அதை பார்த்த விஜய் இருந்து நான் அப்படியே செம்ம கோத்தில் வந்து ரஞ்சினை கழுத்தை பிடிச்சிடுறாரு. ஏன்டி என் புள்ளைய பார்த்து வந்தா உன்னை கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் நீ என் புள்ளையவே கொடுமைப்படுத்துறியா? உன்னை பற்றி சொன்னாங்க அப்போவே மல்லி சொன்னா, நான் தான் கேட்கல, மல்லியோட வாழ்க்கையை கெட்டுருமோ, அவள் வாழ்க்கை என் கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான் ஒரு பக்கம் உன்னை சாய்ஸாக எடுத்தேன். ஆனால் நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே எனக்கு லைட்டாக இருந்துச்சு, ஆனால் நீ பண்ண மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் பண்ணிட்டல, செஞ்சிட்டல சிறப்பாக, இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்க தகுதியும் இல்லை, நீ எனக்கு பொண்டாட்டி இல்லை, போடி வெளியா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி ஒரு நூக்குங்க. அந்த மாதிரி போயிடறாங்க. ஒரு பக்கம் அரவிந்த் வந்து, உங்ககிட்ட இதை பற்றி தான் பேச வந்தேன் விஜய், உங்களுக்கு ஏற்ற ஜோடி வந்து மல்லி தான், எனக்கு மல்லியை பிடிக்கும், மல்லி எனக்கு ஏற்றவா தான், இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் பாப்பான்னு ஒருத்தர் இருக்கு, அவளுக்காகவாவது இவளை நீங்கள் ஏற்றுக்கணும், உங்கள் வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு போகணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கு, ஒரு பக்கம் வியப்பாகவும் இருக்குது, ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குது. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, ஏதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புது ட்விஸ்ட்டு தரப்போகிறாங்க. அப்படி என்னடா ட்விஸ்ட்டு தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ரஞ்சிதன் காலத்தில் தாலியை கட்டுறது போல விஜய் அதாவது மல்லி காலத்தில் தாலியை கட்ட போறாரு. இது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஆனால் இருந்தாலும் கரெக்டாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பாபு வந்து போன்னு பின்னாடியே ஓடி வராருங்க. பாபு வந்து கல்யாணத்தை நிறுத்த மாட்டாரா, கல்யாணத்தை நிறுத்தினா என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுப்பான ஒரு தொடராகவே போயின்னு இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தொடரில் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, உங்களுக்கு அப்படியே சும்மா சர்ப்ரைஸ் தர மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் காத்துன்னு இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மல்லியும் விஜயும் சேருவாங்களா, இல்லை விஜயும் ரஞ்சிதமும் சேருவாங்களா, இல்லை அரவிந்தும் மல்லியும் சேருவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புதிய ட்விஸ்ட் ஒன்று வந்து இருக்குங்க. அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஜா சீரியல் 2 வரப்போதுங்க. ரோஜா சீரியல் 2 வந்து எல்லாரும் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிடுச்சு. அப்போவே அப்போ வந்து முடிஞ்சிச்சு, ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்தோம். இப்போ புதிய தொடராக திரும்ப வரப்போது. அதே மாதிரி அதில் நம்ம அர்ஜுன் இருந்தால் தானே ஒரு கெத்து, அர்ஜுன் இல்லாமல் ரோஜா மட்டும் வந்தால் அது வெறும் வெத்துடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அர்ஜுனும் அதில் வரப்போறாரு. கூடிய சீக்கிரம் உங்களுக்காக வந்து அதில் காட்சி அளிக்க போறாரு. அதை பார்த்துட்டு எல்லாரும் ஒரு பக்கம் சந்தோஷத்தில் மெய் சிலிர்க்க போறீங்க. அது கூடிய சீக்கிரம் நடக்க போது, கூடிய விரைவில் நடக்க போகுது. நானும் அதுக்காக ரொம்பவே மரண மாசம் வெயிட் பண்ணிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி காத்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் புது விஷயமெல்லாம் நடக்க காத்துன்னு இருக்கு. என்னென்ன விஷயம் ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. அது என்னடா, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.